வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபிட் ஜெர்னியில் இது நாள் 37 காலையிலேயே மூஞ்சி மேலே பளிச்சுன்னு வெயில் அடிச்சிச்சு. அதனால தான் இன்னைக்கு எழுந்துக்கினேன். இல்லைனா அப்போ கூட எழுந்திருக்க மாட்டேன். 7:40 தான் இன்னைக்கு எழுந்த டைமே. சண்டேவும் ஒர்க் இருக்கு, அதனால நான் ரெடி ஆகிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரில, சின்ராசி என்ன சசாவே பார்த்துன்னு இருந்தான். என்னன்னு தெரில, தலைவனும் என்ன ஜட்ஜ் பண்ணுறான் பழகுது. முடி அதிகமாக வந்த மாதிரி இருக்கு, அதனால எல்லாரும் கட் பண்ண சொல்கிறாங்க. அதனால நான் கட் பண்ணல. அப்புறம் என்ன, எப்பவும் போல தான் வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் வீடியோவே எடுப்பேன். அதே மாதிரி வீடியோ எடுத்துனே வந்துருந்தேன். ஒரு வழக்கு பாய் கிட்டேருந்து பாதாம் ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். போகும்போதே யோசிச்சுனே தான் இருந்தேன், ஆட்டோவில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்ட்டு. கடைசியில் ஒரு ஐடியா கிடச்சிச்சு, ஆட்டோலேயே போகலான்ட்டு. போகும்போது அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த நேரத்தில் நான், அங்கிள் ஆட்டோ ஓட்டும் போது ஃபோன் பேசாதீங்க, ஏன்னா எங்களோட உயிர் உங்கள் கையில் இருக்கு. இதே மாதிரி தான் சொன்னேன். அவர் என்னை வீடாக பார்த்தாரு. நீங்கள் நினைக்கலாம், ஃபேட் டு ஃபிட் ஜேர்னின்னு சொல்லிட்டு இவன் என்னடா டெய்லி போஸ்டிங் வீடியோஸ் மாதிரி பண்ணிருக்கிறான்ட்டு. எனக்கு தோணுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு அது மாதிரி தான் தோணுது. கூட சீக்கிரம் அதான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அதோட நாளை முடிச்சுன்னா பாய் கைஸ். நாளைக்குலேருந்து கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன்.